ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஹாப்பியான நியூஸ். ஸோ நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தா பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்போ அப்டேட் பண்ணுவாங்க, ஸோ அது நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும், ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்மளுடைய சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணுறேன், மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி உங்களால் பார்க்க முடியும். ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பொறுத்தளவு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். செகண்ட், உங்களோட நேம் கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். அண்ட் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி கரெக்டாக இருக்கா, அண்ட் உங்களோட டோட்டல் ரேங்க்ஸ், உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கா, அண்ட் கம்யூனிட்டி வைஸாக உங்கள் ரேங்க் என்னன்னு சொல்லி பார்க்கணும். இதில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்க ரேங்கிறது டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதில் உள்ள ரேங்க். அண்ட் லாஸ்ட்டில் இருக்க கம்யூனிட்டி ரேங்க்ங்கிறது கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கீங்க, உங்கள் ரேங்க் வந்து எந்த ரேங்கில் இருக்குது, ஸோ இதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் சீட் கிடைக்கும். ஸோ டோட்டல் 60,696 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து 79 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் கட் ஆஃப் ரேஞ்ச் 200லேருந்து ஸ்டில் 79 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். பட் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டில் வருவீங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து கவுன்சிலிங்கான ஷெடியூலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வெப்சைட்டில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பொறுத்தளவு ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னைக்கு, எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும், ஸோ எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும், என்னைக்கு அட்டன் பண்ணணும், என்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், என்னைக்கு பேமெண்ட் பண்ணணும், என்னைக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, அண்ட் என்னைக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், எப்போ நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க மாதிரி கிளியராக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் இயர்க்கான கவுன்சிலிங்கான ஷெடியூல் தான். இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாகின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனாக உங்களுடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாம் க்ரியேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ அது எவ்வளோ ருபீஸ்னு சொல்லி ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் பொறுத்தவரை டோட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஆன்லைனில் தான் எல்லாமே பண்ணுவீங்க. ஸோ ப்ரௌசிங்கில் பண்ணலாம், அதர்வைஸ் உங்கள் லேப்டாப்பில் பண்ணலாம், அதர்வைஸ் உங்கள் மொபைல்லே நீங்கள் பண்ணலாம். ஸோ பேமெண்ட் பொறுத்தளவு ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. அடுத்தது வந்து சாய்ஸ் ஃபில்லிங், உங்களுக்கான காலேஜஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாக் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை லாக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி மீனிங். ஸோ ஓடிபி எல்லாமே உங்களுக்கு கிளியராக வரும். ஸோ அதுக்கான டேட் வந்து 29/24 to 25/9/24 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 days வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து ஜென்ரல் ரேங்க் 001 to 19,466 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கட் ஆஃப் ரேஞ்ச் 200 to 160 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்தளவு ஒன்லி கவர்மெண்ட் சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் மட்டும்தான் நடக்கும். அடுத்ததாக ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ வித்தின் 1 டேயில் வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டேயில் வந்து நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பொறுத்தளவு உங்களுக்கான காலேஜஸ் எந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணு சொல்லி கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா காலேஜில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஸோ கவுன்சிலிங்கான ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் டே அட்டன் பண்ணால் மட்டும்தான் சீட் கிடைக்கும், லாஸ்ட் டே அட்டன் பண்ணால் சீட் கிடைக்காது, சீட்டெல்லாம் ஃபில் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ 5 days கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை டேஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த டேஸ்க்கு உள்ளே நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஹரி வரி அட்டன் பண்ணி எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க, பொறுமையாக வெயிட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஸோ இங்கே பொறுத்தளவு 20லேருந்து 25 வரை கொடுத்துருக்காங்க. இந்த 5 daysக்கு வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த இயர் இருக்கும். அண்ட் இதில் வந்து கவுன்சிலிங்கான ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்னென்ன காலேஜஸ் இருக்குது, ஸோ இது எல்லாமே வந்து பிடிஎஃப் லிஸ்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே போல் தொடர்ந்து பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 170லேருந்து 190 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன காலேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி